மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் தீங்குக்கு விலக்கி காத்து கொண்டு இந்த நல்ல நாளிலும் ஆண்டுடைய பாதத்தில் கடந்து இறைவனை தொடர்பு கொள்ள பெரிய பாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்த மகாபெரிய பேரன்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிற வேத பகசியை வாசித்து தேவ ஆசீர்வாத கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே இவ்விதமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசி வசனம். தலைவன் ராஜாவுக்கு எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகமாய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு தக்க துணை இருக்கிறார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாளாகம் புஸ்தகத்திலே நவிதமாக வாசிக்கிறோம். யோசபாத் ராஜா எருசலேமிலே ராஜாவாகிற போது அவர் விதமாக எருசலேமில் அவர் ஒரு காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது ஆசாரியர்கள் நியாயாதிபதிகளையும் கர்த்தருக்கு நேராக அவர்கள் வைத்திருந்தார்கள் என்றும் அதனாலே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். யோசபாத் ராஜா கர்த்தரை தேடினபடினாலே தேவனாகி கர்த்தர் அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனையோ ராஜாக்கள் தேவனை தேடாதபடினாலே அவர்களுக்கு பலவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உண்டாயிருந்தது. மோசையின் ஆகமத்திலே சொல்லும் பொழுது மோசையின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய நியாயத்திலும் நீதியிலும் பிரமாணங்களிலும் சரியாக நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே ஒவ்வொரு ராஜாக்களும் அவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவருடைய ராஜ்யம் செழித்தோங்கி வளர்ந்தது, அவருடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அவர் ராஜ்யம் சமாதானத்தினால் நிரப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப யோசபாத் ராஜாவுடைய இந்த 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவருக்கு விரோதமாக ஏராளமான சேனைகள் கடந்து வந்தது என்றும் 3 ராஜாக்கள் கடந்து வந்தார்கள் என்றும், அப்படி கடந்து வந்தபடி பொழுது இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல போய் வாசித்து ஜெபித்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அங்கு ஒரு பெரிய மெராக்களை கட்டளையிட்டார். இவர்கள் பாடி தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை துதிங்கள், நல்லவர் ஒரு கிருபை என்று சொல்லி பாடிக்கொண்டே போடும் பொழுது தேவனாய கர்த்தர் இவர்களை யுத்தம் செய்யாதபடி கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். அதாவது அந்த ராஜாவுடைய நாட்களிலே கர்த்தர் வல்லமையான ஒரு காரியத்தை செய்தார், எழுப்புதலை கட்டளையிட்டார். அங்க ஒரு பெரிய மெராக்கிள், அதாவது அற்புதம் நடக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் அது என்ன என்றால், அந்த ராஜ்யத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்ரவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்வதை பார்க்கும். அப்படின்னால் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் என்ன செய்கிறார் என்றால், முதலாவது எல்லா ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தலைவர்களையும் அவர்கள் எல்லாரையும் எதுக்கு நேராக திருப்புகிறார், கர்த்தருக்கு நேராக திருப்புகிறார். அதாவது தன்னுடைய ராஜ்யத்துல எல்லாம் சரியாக இருக்க வேண்டும், கர்த்தர் தலையிட வேண்டும், கர்த்தரை ஆளுகை செய்ய வேண்டும், கர்த்தர் தனக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின ராஜா என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கத்த காரியங்களிலே உபதேசிக்கும்படி ஆசாரியர்களையும் ராஜாவுக்கு எடுத்த காரியங்களை உபதேசிக்க முடியாத தலைவனையும் அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இதுமாக ராஜாவானது கர்த்தருடைய காரியங்களை விட்டு விலகாதபடி
ராஜாங்கத்தை சரியாக நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான நல்ல ராஜாங்கமாக நடத்த வேண்டும். அதற்காக ஒரு ஆலோசனைக்காரனை ராஜா நியமிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜனங்கள் கர்த்தருக்குரிய காரியங்களை சரியாக இருக்க வேண்டும், நியாயத்திலே சரியா நடக்க வேண்டும். அவர் ஆசாரியை நியமிக்கிறார். இவை எல்லாவற்றிற்கு மேலாக லேவியர்களை நியமிக்கிறதை பார்க்கிறோம். லேவியர்கள் அங்காங்க கடந்து சென்று ஒரு கர்த்தருக்கு அடுத்த நியாயத்தை குறித்து ஜனங்களோடு பேசுவார்கள். விதமாக கர்த்தருக்கு அடுத்த நியாயத்தில் போய் விதமாக நடந்து கொள்ள வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி ஜனங்களுக்கு அவர்கள் போதிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அந்த தேசத்திலே அந்த நாட்களிலே யோசபாத் ராஜாக்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடந்தபடினாலே யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வந்தவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின சதிகள் முறியடிக்கப்பட்டது. அவர்கள் துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார், ஜெபித்தார்கள், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தார்கள். அப்படி இருந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது என்னுடையது என்று சொல்லும் அளவு அங்கே கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே நம்முடைய குடும்பங்களிலேயும் விதமாக நாம் கர்த்தருக்குரிய காரியங்களிலே நாம் தலையிட்டு கர்த்தருக்குரிய காரியங்களை நாம் நம்மை கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை சரி செய்து சீர்படுத்தி நாம் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வாசிப்பதிலும் இந்த தேவனுக்கு உண்மையாக எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி சரியாக நம்மை சீர்படுத்தி சரிபடுத்தி கர்த்தருக்கு நேராக நாம் சரியா இருக்கும் பொழுது தேவனாகி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில குடும்பங்களே நம்முடைய ஊர்ல விதமாக தேவனாகி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லிப்பார். கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதம் நடப்பிக்க வேண்டும். எல்லாருக்கும் ஆசை, ஜெபம் பண்ணணும்னு, ஜெபத்தை கேட்கணும்னு ஆசை. ஆனால் நாம் கர்த்தருடைய காரியங்களை உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே அவருடைய பிரமாணங்களா இருக்கட்டும், நியாயமா இருக்கட்டும், அதுமா சட்டத்திட்டங்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் கை கொள்ளுகிறதிலே உண்மையுள்ளவர்களாக உத்தமர்களாக இருக்க வேண்டும். உத்தமனுக்கு தான் கர்த்தர் துணை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே சொல்கிறார், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா நாம் உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அவர் கல்தேய தேசத்திலே ஊர் என்னும் பட்டணத்திலே அவர் குடியிருந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவரை அழைக்கிறார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. அது ஒரு நல்ல அருமையான தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது முன்மாறி பின்மாறி மலையை பொழிகிற தேசம். அது மலையை பொழிந்து அது பலனை ஒன்று கொடுக்கிற தேசம், அருமையான ஒரு தேசம். அந்த தேசத்தை உனக்கும் சந்ததிக்கு தருவேன், நீ வா என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்பொழுது பிள்ளை இல்லை. அந்த கர்த்தர் அழைத்த பொழுது ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறவராகவும் விக்கிரக வழிபாடு மாத்திரமல்ல விக்கிரகங்களை செய்து விற்பவராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவரே அழைக்கிறார். அழைத்த பொழுது அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த தேசத்தையும் சொல்கிறார், உன் சின்னத்தையும் ஜனத்தையும் தேசத்தையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அப்படியே கடந்து வந்தார். இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்புண்டாகும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும், கடந்து வார்கள் என்று சொல்லி நாம் அழைக்கும் பொழுது அநேக பரியாசம் பண்ணுகிறார்கள். நீர் கடந்து வருகிறதில்லை, வருகிறவர்களோ என்ன கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த பொழுது ஒரு தேசத்தை காண்பித்தார். அந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவர் அந்த தேசத்திற்குள் கடந்து வந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து கடந்து வந்தார். அந்த தேசத்திலே எங்கும் சுற்றி திரிந்து எல்லா பக்கம் குடியிரு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இவர் எங்கும் சுற்றி திரிந்தா எல்லா பக்கம் குடியிருந்தார். எகிப்துக்கும் போனார். எல்லா பக்கம் போன பொழுது விதமாக எல்லா காரியங்களும் அவர் வாழ்க்கையில சில நன்மைகளும் தீமைகளும் எல்லாம் நடந்தது. ஆனால் அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கர்த்தர் கூட இருந்தார். இப்ப போன இடத்துல போன கர்த்தருக்கு பலி செலுத்தினார். இப்பொழுது ஆபிரகாமுக்கு வயது 99 வயசு ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே தேவன் அழைக்கிறார். அழைத்து அவரிடத்தில் ஒரு காரியத்தை அவர் விதமாக பேசுகிறதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அவர் இஷ்டத்துக்கு சுற்றி திரிந்தார், எங்கும் போனார், எங்கும் வந்தார், எல்லா காரியங்களையும் அவர் செய்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு கடந்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து என்ன செய்யணுமா, உத்தமனாயிரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன். இடையில அவருக்கு ஒரு
மன போராட்டம் உண்டாயிடுச்சு. 25 ஒரு 10 வருஷம் தாண்டின உடனே ஆண்டவரே பிள்ளை இல்லையே, இந்த வேலைக்காரனா எலியேசரை நான் குழந்தையாக எடுத்துக்குவா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது விதமாக இல்ல இல்ல, உனக்கு ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல உனக்கு ஒரு குழந்தை தருவேன், நீ கவலைப்படாத என்று சொல்லி சொல்லுகிறார். விதமாக அவர் சொல்லும் பொழுது அவருக்கு மிகுந்த வருத்தமா இருக்குது. நீ ஆசீர்வதிச்சிங்க, எல்லாம் பண்ணி, ஆனா குழந்தை தரலையே, தேசத்தை பெருசாக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் பண்ணினீங்க, ஆனா குழந்தை தரலையே என்று சொல்லி விதமாக கொஞ்சம் வருத்தப்படுகிறார். ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமோடு 99 வயதுல தரிசனமாகி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீ இதுவரைக்கும் நீ போன வந்த எல்லா காரியமும் செய்த, உன் இஷ்டப்படி நடந்த, நீ ஒரு தேசமும் குடியிருந்து எல்லாம் செய்த, சரி. இப்போதான் உனக்கு என்ன செய்ய, உனக்கு இனிமே உன் பேரு என்ன பேரு? ஆபிரகாம். நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறபடினால இனி உன் பேர் வந்து ஆபிரகாம். உன்னுடைய மனைவி பேரு நீ சாராள் என்று சொல்லி பேரை மாற்றி வைத்து விட்டு விதமாக சொல்கிறார், நீ என்ன செய்யறால், நீ எங்கும் பரதேசியா தங்குற இந்த பூமியில் உனக்கு தேசம் முழுவதும் உனக்கு தருவேன், அதனால நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 24 வருஷமா அவர் உத்தமனா இல்லையா? உத்தமனா எல்லாமலையா கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் அழைத்து 24 வருஷம் ஆச்சு. ஆனா 24 வருஷத்து முடிவுல சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்லுகிறார். நீ இதுவரைக்கும் உன்னுடைய சுய விருப்பு வெறுப்பு எல்லாம் உன்னிடத்துல இருந்தது, சரி. ஆனா இனிமேல் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாது, உத்தமனாயிரு. உன்னிடத்துல காணப்படும் சுய விருப்பு வெறுப்பு எல்லாம் அகற்றி விட்டு, பவுல் சொன்னது போல, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்து இருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியன் புத்தகத்திலே பவுல் எழுதுகிறது போல, நாம் இப்பொழுது கிறிஸ்துக்குள் ரட்சிக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றாதபடி சாமுவேல் சொன்ன போல கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்மை உத்தமர்களாக நாம் காண்பிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டும். உத்தமனாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இங்கே 17ஆம் அதிகாரம் வசனம் 19 சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாக உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க 17-19 ஆதியாகமம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவன் வீட்டை எழுந்தருளினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். ஈசாக்கை கொடுக்குவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமன் ஆயிரு. ஒரு ஆசீர்வாதம் மேன்மையான, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் உத்தமனாக இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் உத்தமமாக, தேவனுக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி உத்தமமா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார், அவர்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அங்கே யோசபாத் ராஜாவுடைய காலங்களில் பார்க்கும் பொழுது அவர் ராஜ்யத்தை சிறப்படுத்தவும் ஜனங்களை சரிப்படுத்தவும் சீர்படுத்தவும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தலைவர்களையும் கர்த்தருக்கு விட்டு கரிய காரியங்களில் நடப்பதற்காக எல்லாவற்றையும் சரிபடுத்தினபடினாலே அப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் துணையா உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால் யோசபாத்தின் ராஜ்யம் ஆசீர்வாதமாக இருந்தது, அவருக்கு பாதுகாப்பு இருந்தது, எல்லாவற்றிலும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருந்தபடினாலே ஈசாக்கு பிறக்கப்பட்டார். ஈசாக்கு பிறந்து அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, மேன்மேலும் கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். நாம் இதுவரைக்கும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தமாய் பெற்றுட்டோம், நான் விதமாக தேவனோடு இருக்கிற நான் உத்தமனா இருக்கேன் என்று சொல்வதற்காக அல்ல, உத்தமமா நாம் நம்மை சீர்படுத்தி சரிப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக நம்மை செம்மைப்படுத்த வேண்டும். நம்ம எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறோமா? நாம் கர்த்தருடைய பார்வையில சரியா உத்தமமா இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். சில வேளையில நாம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கும், சில ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருக்கவில்லையே. அப்படி உத்தமமா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் தடையின்றி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக நாம் உத்தமவர்களாக நடக்க வேண்டும். அதற்காக தேவநாயகத்தை நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார், ஆசாரியர்களை கொடுத்திருக்கிறார், ராஜாக்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரா இறைவன் நம்மோடு சொப்பனங்களாம் காட்சி தரிசனங்களாம் பேசுவது மாத்திரமல்ல, ஞாயிறுதோறும் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் இறைவனோடு பேசுகிறோம். வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். இந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடித்து சரியாக தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தபடினாலே அவர் இருதயத்துக்கு ஏற்ற புருஷன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருக்கு ஒரு 16 வயசு இருக்கும். 16 வயசுல அவர் அபிஷேகம் பண்ணிவிட்டார். பொதுவா இஸ்ரவேலுடைய யூதருடைய வழக்கத்தின்படி 30 வயசுலதான் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போய் வேலைக்கு, அதாவது தாய் தகப்பனை விட்டு தனியா போய் வேலைக்கு போவாங்க, தங்குறதுக்கு வேலைக்கு போவாங்களாம். அது வரைக்கும் தாய் தகப்பனோடு கூட இருப்பாங்க. ஈசாவுக்கு 40 வயசுல கல்யாணம் முடித்து வைத்தது போல விதமாக இஸ்ரவேலர்களும் அநேகர் 40 வயது தான் கல்யாண வயது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணும் பொழுது 16 வயசு, 20 வயசு கூட ஆகல. அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவாக. அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணி விதமாக சாமுவேல் வந்திருக்கார். எதுக்கு வந்திருக்கிறார்? ஐயோ, உலக விதமாக இஸ்ரேல் முழுசும் சுத்தி நியாயாதிபதி சாமுவேலா நம்ம வீட்டுக்கா வந்திருக்கிறாரான்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு வந்தார். வந்த பொழுது சவுல் தாவீதை பார்த்த உடனே கர்த்தர் சொன்னா, இவன் தான் அபிஷேகம் பண்ணு, ஓடி போய் விதமா எந்திரிச்சு போய் அங்க போய் இது பண்றதுக்குள்ள தைல கொம்பை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணுறார். இப்பொழுது தாவீது ராஜாவாக அபிஷேகம் ஆகிவிட்டார். தாவீது ராஜாவாக கர்த்தருடைய பார்வையில தாவீது ராஜாவாக அபிஷேகப்படுத்தியாச்சு, சவுலை தள்ளியாச்சு. ஆனாலும் தாவீது என்ன செய்யறார் என்றால், உடனே போய் கலட்டாலாம் பண்ணல. அபிஷேகம், ஒரு ராஜா தேசத்துல இருக்கிறார், கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கார், மறுபடியும் ஒருத்தருடைய ஆடுகளை மேய்க்க போயிட்டார். ஆடு மேய்க்க போகும்போது அங்கே அந்த ஆடுகளுக்கு உண்டான நெருக்கத்துல அந்த ஆடுகளை ஒரு நாள் கரடியும் ஒரு நாள் சிங்கம் வந்து பிடிக்கும் போது அந்த ஆடுகளை தப்புவிப்பதற்காக இவர் அந்த கரடியோடும் சிங்கத்தோடும் போராடி அதை தப்புவிக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உடனே ராஜாங்கத்துக்கு வரவில்லை, திடீரென்று ராஜாங்கத்திலிருந்து அழைப்பு வருகிறது. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை வரவனாகி ராஜா சொல்கிறார். அப்போ தாவீது நினைச்சிருப்பாச்சு, இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணியாச்சுல, ஒருவேளை அவருக்கும் தெரிஞ்சு போச்சோ, அதனால நம்மள ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கூப்பிடுறாருன்னு நினைச்சு போயிருக்கலாம். ஆனா அங்க போன உடனே ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்குது, தம்புரு வாசிக்கணும். என்னது, ராஜாவுக்கு பேய் பிடிச்சிருக்கு, இசை அடிக்குவா? சரி பரவாயில்ல, இசை அடிச்சார். ரொம்ப தாழ்மையாக நடந்து கொண்டார். அந்த காலங்கள் ஒரு வரைக்கும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தார். கர்த்தருடைய காரியம் உண்மையா இருந்தபடினாலே, அவர் உத்தமமா நடந்து கொண்டபடினாலே, தேவனாகி கர்த்தருடைய இருதயத்தில் இடம் பிடித்தது மாத்திரமல்ல, அவர் உத்தமனாக நடந்தபடினால கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் அவர்களை பாதுகாத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்தில் மேம்பட்டதாக இப்படி அவருடைய ராஜ்யம் சிறப்படுவதற்கும், ராஜ்யம் பலப்படுவதற்கும், ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் காரணம் அவர் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய காரியங்களிலே எல்லாவற்றிலையும் தன்னை சீர்படுத்தி கொண்டார்.
கர்த்தருடைய பிரமாணங்களை ஆசாரியர்களை நியமித்தார், பாடுகளை நியமித்தார், கர்த்தருடைய காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஜனங்கள் எவ்விதமா நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதற்காக தேசத்துல என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்தார். அப்படி செய்தபடினால் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றும் உண்மையா இருந்தபடினாலே கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லி நாவதமாக ராஜ்யம் மிகுந்த ஆசீர்வாதமா சமாதானமா மகிழ்ச்சியா இருந்தது. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. அடுத்து அவருடைய ராஜ்யம் முடிந்து சாலமோன் ராஜ்யம் 40 வருஷம் ராஜ்யபாரம் முடிய வரைக்கும் சமாதானமா இருந்தது. காரணம் என்றால் தாவீதுடைய அரசாட்சி அந்த அளவு தேவனுக்கு முன்பாக சிறப்பாக இருந்தது. அப்படி சிறப்பா இருந்தபடினாலே கர்த்தர் முழு பாதுகாப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கோம். கர்த்தர் முன்பாக நாம் உத்தமமாக இருக்க வேண்டும். சின்ன வயசுல 17 வயசுல சகோதரர்களால் களவாய் எடுத்து அந்நியரிடத்துல விற்று போட்டு அந்நிய தேசத்துல எகிப்துல போய் அந்நிய தேசத்துல இருக்கிற சமயத்துல தாவீதாவது இருக்கும் பொழுது அவருக்கு நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது. யோசேப்புடைய காலங்களில் நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்படல. யாக்கோபு ஆபிரகாம் சொன்னதை ஈசாக்கு கேட்டு, ஈசாக்கு சொன்னதை யாக்கோபு கேட்டு, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்தார். அதைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து அருமையாக போதித்து வைத்திருந்தார். அது யோசேப்புக்கு ரொம்ப அதிகமாக சொல்லியிருந்தார். இப்ப யோசேப்பு அதிகமாக சொல்லியிருந்த பொழுதுமாக அந்நிய தேசத்திலே 16 20 வயசுக்குள்ள இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விதமாக அங்க போகும் பொழுது அங்கே ஒரு தவறான குற்றச்சாட்டுகள், தவறான ஒரு அணுகுமுறைகள், அங்கே உள்ள ஒரு காரியம் நடக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யுது எப்படி என்று சொல்லி தன்னை தேவனுக்குன்பாக உத்தமமாக காத்து கொண்டார். அந்நிய தேசத்துல வாலிபனா இருந்த பொழுது அந்நிய தேசத்துல யாரும் இல்லாத இடத்துல அடிமையா இருந்தாலும் அங்கே போய் வேலை செய்தாலும் அங்கேயும் கர்த்தருக்குன்பாக தன்னை கர்த்தர் பார்க்கிறார் என்கிற ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு தன்னை தேவனுக்குன்பாக உத்தமமாய் காத்து கொண்டபடினாலே கர்த்தர் ஏற்ற வேளையிலே அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கு ஒரு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லினாவதுமாக பார்க்கிறோம். இன்னைக்கு இருக்கிற அநேக வாலிபர்கள் என்ன செய்யறார்கள், அந்த வாலிப நாட்களிலே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாலிப நாட்களை எது அப்பா அம்மா தூரத்துல இருக்க பார்க்கவா போறாங்க, இல்ல பாசு ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்கெல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்துட்டோம், இங்க நம்ம போடலாம் வசதி செய்யலாம், சரி வந்து போய் பாவத்தை அறிக்கை செஞ்சுக்கலாம் என்று சொல்லி அநேக வாலிபர்கள் பாவத்திலே விழுந்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களை தேவன் ஆசீர்வதிப்பதல்ல. எங்கே போனாலும் ஏதோ பாபிலோனும் கர்த்தருக்கு சித்தமானவன் அங்கேயும் இருப்பான் என்று சொல்லி இருக்கிறபடி பாவம் நிறைந்த பட்டணமா எங்க எல்லா இடத்திலும் பாவம் நிறைந்த பட்டணமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களிலே தங்களை உத்தமமாக காத்து கொள்கிறவர்களை கர்த்தர் எடுத்து ஆசீர்வதிக்கிறார், அவர்களை மேன்மையாக உயர்த்துகிறார், அவர்களுக்கு விசேஷ கிருபைகளை வரங்களை வல்லமைகளும் கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்கிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனாக நடந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் ராஜாவுடைய நாட்களிலே பார்க்கும் பொழுது அவருடைய தகப்பன் விதமாக ஆலயத்தை கெடுத்து போட்டார், ஆலயத்தை மூடினார், விக்கிரக ஆராதனையினால் நிறைத்தார். எசேக்கியா 25 வயசுல ராஜாவாகி அவர் ராஜபாரத்தை எடுத்துக்கொண்ட உடனே என்ன செய்கிறார் என்றால் பூட்டி போட்ட கதவு, தேவாலயத்துடைய கதவு முதலாவது திறக்கிறார். திறந்து முதல்ல அந்த ஆலயத்தை சுத்திகரித்து ஆலயத்தை பழுது பார்த்து ஆலயத்தை சரிப்படுத்திட்டு அது பிறகு ஆசாரியர்களுக்கு வேண்டிய வேலைகளை கொடுக்கிறார், லேவியர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை கொடுக்கிறார். அவர்கள் போய் தேசமெங்கும் கர்த்தருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் கைக்கொள்ளும் ஜனங்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு போதிக்கிறார்கள். பஸ்காவை ஆசரிக்கிறார்கள், கூடார பண்டிகை கர்த்தருக்கு செய்ய வேண்டிய பண்டிகைகள், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஆராதனைகளை அவர்கள் ஆசரிக்கிறதை பார்க்கிறோம். இதுமா கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படி முக்கியத்துவம் கொடுத்தபடினாலே அவருக்கு விரோதமா வந்த ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய சேனை வந்து அவரை தூசித்தது, நிந்தித்தது, பலவிதமான காரியங்களை செய்தது. ஆனாலும் அவர் கர்த்தருக்குள் தங்கள் திடப்படுத்திக் கொண்டபடினாலே தேவனாய் கர்த்தர் அந்த ராஜாவுக்கு, எசேக்கியேல் ராஜாவுக்கு சாதகமாக ஒரே ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். எதிரிடைய படைகள் 1,85,000 பேர் ஒரே நாள் இரவிலே செத்து போனார்கள்.
காரணம் கர்த்தர் இவருடைய காரியங்களை பார்த்தால் எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொண்டார். எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக நடந்து கொண்ட அப்படின்னா கர்த்தர் துணை நின்று ஒரு தூதனை அனுப்பி எதிரி படைகளை அழித்து போட்டதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்த பொழுது அவருக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன பொழுது அவர் சோறு பக்கமாக திருப்பி, ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்றார். உடனே தீர்க்கதரிசியாக ஏசாயாவுக்கு உடனே கர்த்தருடைய வார்த்தை உருவாகுது, 15 வருஷத்தை கூட்டி தருவேன். அப்போ ஒரு சின்ன ஜபத்திற்கு உடனே கர்த்தர் பதில் கொடுத்து 15 வருஷத்தை அவருக்கு கூட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது என்றால், அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருடைய பிரமாணங்களிலே நியாயங்களிலே கை கொள்வதில் உத்தமமாக இருந்தார்கள். அப்படி கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக உத்தமமாக இருந்தபடினாலே தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஜீவன் கொடுத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி பார்க்கும். தேசத்துல அற்புதங்கள் நடந்து கொண்டே இருந்தது. தூதர்கள் கடந்து வந்து யுத்தம் பண்ணினார்கள். தேசம் பாதுகாக்கப்பட்டது, தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டது, செழுமையாக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது. நிறைய அவருடைய ராஜ்யத்தின் நாட்களில நிறைய ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. ஜனங்கள்லாம் சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்ம இருக்கிற இடங்கள் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமா? நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உத்தமர்களாக கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறதுல நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களையும் நியாயங்களையும் சரியாக நாம் கை கொள்ள வேண்டும். எங்கே யோசுவாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாக சொல்லப்படுகிறதை வேதத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டதாக. ஆண்டவராய் இறைவன் யோசுவாவோடு பேசும் பொழுது 1ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்திலிருந்து வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. அப்படி நீ திடமனதா இருக்கும் பொழுது என்ன செய்யறாருன்னா, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு. எதை விட்டு? நியாய பிரமாணத்தை விட்டு வலது போய் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பாயாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது இரவும் பகலும் அதை தியானிக்கும் போது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது எப்பொழுது இப்படி பிரமாணங்களை சரியாய் கை கொள்ளும் பொழுது நீ புத்திமானா நடந்து கொள்ளுவாய். நான் கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திருமணதாரி திகையாதை கலங்காது, நீ போகவிடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். எப்போ? நியாயப்பிரமாணத்தை நீ வாயில வைத்து அது இரவும் பகலும் தியானித்து அதை கை கொண்டு அநேகருக்கு அதை போதித்து அதில்படி சரியாக நீ நடக்கும் பொழுது நீ புத்திமானாய் நடப்பாய், உனக்கு புத்தி வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கொலோசியர் புத்தகத்துல வாசிக்கிற என்ன சொல்லி இருக்குது? அவருக்குள் ஞானம், அறிவு என்பதாகிய பொக்கிஷம் அடங்கி இருக்கு. கிறிஸ்துக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் ஞானம், அறிவு, புத்தி என்கிற பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பொக்கிஷம் என்னன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே உனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றையும் விட்டு விலகாதே. நியாயப்பிரமாணத்தை சரியாக நீ கை கொண்டிரு, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. நியாயப்பிரமாணத்தை வாயிலே அப்பொழுது எப்படின்னா நியாயப்பிரமாணத்தை அந்த வாசகத்தை எப்பவும் சொல்லணுமா, அறிக்கையிடணும். 10 கட்டளைகளை சொல்லணும். வேதம் கர்த்தர் சொல்லியிருக்க வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லது மாத்திரமல்ல, தானும் நடக்கும், ஜனங்களையும் நடத்தணும். அப்படி நடத்தும் பொழுதுதான் அவர் புத்திமானா நடந்து கொள்வாய், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ விசேஷித்த கிருபைகள், தேவனிடத்திலிருந்து நன்மைகள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமானால் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை சரியாக நாம் கை கொள்ள வேண்டும். வாயை விட்டு விலகாதிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அது கடைபிடிக்க வேண்டும், வாழ்க்கையில இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை, பழங்குண்டு திடமானதாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. ஊரே எதிர்த்து வந்தாலும் சரி, ஊரே நமக்கு விரோதமா வந்தாலும் சரி, நாம் கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தர் வசனத்துல சரியா நாம் கை கொண்டு இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வாருன்னா நம்மோடு கூட இருப்பார். நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எல்லாரும் ஆச்சரியப்படுவார், என்ன இது ஒரு மனுஷன் இன்னும் ஜெயிக்க முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்தது. அதனால்தான் வேதம் சொல்லும், உத்தமனுக்கு கர்த்தர் துணை, நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உத்தமமாக நடக்க வேண்டும். நியாயபரமான வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாக கை கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் என்னென்ன எழுதியிருக்கிறதோ அவை எல்லாம் கை கொள்ள வேண்டும், எவையெல்லாம் செய்ய வேண்டும். வசனத்தை கை கொண்டு வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அன்னைக்கு ஏரோது கேட்டான், என்ன கேட்டான்? சத்தியமா, அது என்ன அப்படின்னு கேட்டான். இயேசுவும் பார்த்தாரு, அவனுக்கு எந்த விளக்கமும் சொல்லல. இன்னைக்கு நிறைய பேரு சத்தியமா அது என்ன என்று சொல்லி கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்லுகிறது இல்லை. ஆனாலும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்பதற்காக நாம் அநேக சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை பற்றி கொள்கிறவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை தரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்து உத்தமர்களாக இருக்க வேண்டும். உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இருக்க விட வேண்டுமோ? முதல்ல நம்ம எதற்காக தெரிந்து கொண்டிருக்காரு தெரியுமா? நம் மூலமாக அநேகர் மீட்புக்குள் கடந்து வருவதற்காக, நம் மூலமாக அநேகர் ரட்சிப்புகள் கடந்து வருவதற்காக. அப்படி என்றால் நம் மூலமாக தேவன் அற்புதம், அதிசயம், வளர்த்த செய்கள், வளமையாக காரியங்களை கர்த்தர் நடப்பிக்க விட வேண்டும். அப்படி என்றால் நாம் கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் ஆண்டுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் விதமாக ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். மரியாள் இடத்துல தூதன் போய் விதமா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறான்னா, விதமாக ஒரு சம்பவம் நடக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும், அங்கே அவர் விதமாக நீ கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவர் அவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தில் அவருக்கு சிங்காசனத்தில் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னென்னைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று சொல்லும் பொழுது தேவ தூதனை பார்த்து மரியாள் கேட்கிறா, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, நான் கல்யாணம் முடியல, சின்ன பிள்ளை, கண்டிப்பு சின்ன பிள்ளையா இருக்கிறேன், இது எப்படி ஆகும் என்று கேட்ட பொழுது தூதன் சொல்கிறார், பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், அதனால் விடுதல் பிறக்கும், பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்னப்படுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு, உன் இனத்தாலாகிய எலிசபெத்து முதிர் வயதில ஒரு குமாரனை கற்பந்தரித்திருக்கிற புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள், மறுபடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாசம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா? வசனம் 37 லூக்கா, தேவனால் கொடாதவரை ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு என்றான் என்று சொல்லி தூதன் சொல்கிறார். 38 வாசிங்க. அதற்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க? அதற்கு மரியாள் என்ன சொல்லுறாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால்.
தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதா. இப்போ இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர் சொல்றோம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை. ஜெபத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்கு அடிமை ஐயா, நான் உமக்கு அடிமை. இந்த அடிமையை ஏற்றுக்கொள்ளும், இந்த அடிமை ஜெபத்தை கேளும், இந்த அடிமை சாட்சி சொல்றேன், இந்த அடிமைன்னு சொல்றோம். அடிமைன்னா என்ன தெரியுமா? ஒரு எஜமான் சொல்லுவதுக்கு அப்படியே எந்த மாறுதலும் சொல்லாமல் கீழ்ப்படுகிறது தான் அடிமையுடைய வேலை. நாம் தேவ தூதன் சொன்ன உடனே அதுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. விளக்கம் கேட்ட உடனே விளக்கத்தை கொடுத்த உடனே அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை. இதனால எனக்கு எந்த கெட்ட பேர் வந்தாலும் சரி அது ஆண்டவரே சேரும். எந்த கெட்ட பேர் வந்தாலும் சரி, எந்த நல்ல பேர் வந்தாலும், ஒரு கன்னி பெண்ணு, கல்யாணம் முடிக்காத கன்னி பொண்ணு கற்போதியான கெட்ட பேர் தான் வரும். எவ்வளவு தூசணங்களை அனுபவித்திருப்பார்கள். ஆனாலும் அவர் என்ன சொன்னார்? நான் ஆண்டவருக்கு அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தம் அந்த நாட்களில் சில பாடுகள் இருந்தாலும் கர்த்தர் அவர் மேன்மையாக உயர்த்தினார் என்று சொல்லி பாருங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் நம்மை ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கிறவர்கள் மாத்திரம்தான், அதாவது கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்திலும் சட்டத்திட்டங்களிலும் நாம் அதெல்லாம் கை கொள்ள வேண்டுமானால் நாம் ஆண்டவருக்கு அடிமையா தான் இருக்கணும். ஆண்டவருக்கு நாம் அடிமையா இருந்தால் ஆண்டவர் சொல்வது எல்லாம் செய்வோம். அப்படி எல்லாம் நாம் சொல்வது எல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு முழு பாதுகாப்புக்கு ஆண்டவர் உத்தமமா இருக்கிறோம். அவர் நமக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. முழுவதுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்மை படைத்த, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்மை ரட்சிக்க முடிய கடந்து வந்த, நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவருக்கு நாம் அதை விட என்ன செய்ய முடியும்? கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு நான் நினைத்து செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் செய்த உபகாரம் நான் என்ன செலுத்துவதற்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணு செய்வேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு அடிமை. இப்படி ஆதி பக்தர்கள் தங்களை முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவர்கள் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமா இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து மேன்மைப்படுத்தினார் என்று சொல்லி நவதமாக பார்க்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சனியானதுல கடந்து இருக்கிறோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த யோசபாத் ராஜாவுடைய காலத்துல அசரியாங்கிற ஆசாரியர்களும் தலைவர்களும் எழுந்து கர்த்தருடைய நியாய பிரமாணங்களிலே கைக்குழுவான காரியங்களை அவர் செய்தபடினாலே அந்த ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும், இஸ்ரவேலின் குமாரராகிய சபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தர் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கர்த்தருக்கு காரியங்களை எல்லாவற்றிலும் சரியாக இருந்தபடினாலே கர்த்தர் துணையாக இருந்தார். அந்த ராஜ்யம் ஆசிரியக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே நமக்கு அருமையான வேதங்கள்லாம் எழுதி கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கு. நம்ம பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே அநேகருக்கு பரிசுத்தாவி கிடையாது. யாருகளுக்கெல்லாம் பரிசுத்தாவி இருந்துச்சுன்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார், ஆசாரியர்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் இருந்தார். எல்லா ஆசாரியர்களுக்குள்ளும் இல்ல, லேவியர்களுக்குள்ள இருந்தார். அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்தார். திடீர்னு யாரையா ஒரு ஆளை கர்த்தர் எழுப்புவார். அவர்கள் பரிசுத்தாவி பெற்றிருந்தார்கள். மற்ற எல்லா யூதர் இஸ்ரவேல் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனா எல்லாரும் பரிசுத்தாவி பெறவில்லை. இப்பொழுது நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று நான் வந்த உடனே பரிசுத்தாவியை நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பரிசுத்த தேவ ஆவியான நமக்குள் கடந்து வருகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக மாறி விடுகிறோம். அப்படி என்றால் இந்த தேவ ஆலயம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நியாய பிரமாணங்கள் ஆலயத்துல கை கொள்ளப்பட வேண்டும். எல்லா நியாயத்திலும் நீதிகளும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அதில் நான் தேவனுடைய ஆலயமா இருக்கும். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இங்கே பரிசுத்தமான நியாய விதிகள் சரியாக கை கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி உத்தமமாக கர்த்தருக்கு எல்லாவற்றையும் நான் உண்மையா இருப்போமானால், உத்தமமா இருப்போமானால் கர்த்தர் நமக்கு துணையாய் நின்று எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும்
உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. அது ஒண்ணுமே செய்யாது. உனக்கு உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவ்விதமா இதெல்லாம் எப்ப தெரியுமா? நான் உத்தமனா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, இந்த யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்களே, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற அப்படின்னா நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் யுத்தம் பண்ணினார். பார்வோனுடைய சேனைகளையும் சமுத்திரத்தை அமிழ்த்து போட்டார். ஜனங்கள் பாதுகாப்பாக கடலை வெட்டாந்தரையில நடந்து அக்கறை கடந்து போனார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய சந்ததிகளில் கர்த்தர் அற்புதம் இடம்பெற வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு உத்தமமாக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை சரியாக கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொண்டு அதன்படி நடப்போமானால், என்ன வேதம் சொல்லுகிறது? இரவு பகல் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1வது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழி நல்லாமலும் பரியாசக்காரன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். கர்த்தருடைய வேதத்துல எப்படி இருக்கணுமா? பிரியமா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதுல பிரியமா இருக்கு. வேற எதையாவது பாக்குறது, வேற யாரையாவது பேசுறது, வேற எதையாவது செய்யறதை விட ஆண்டவர் வேதத்தை அதிகமா நேசிக்கணும், பிரியப்படணும். எப்போ அந்த வசனத்தில் உள்ள அந்த வேதத்தில் உள்ள சம்பவங்களை பார்க்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேத வசனங்களை நம்முடைய கை கொள்ளணும், அதுல ரொம்ப பிரியமா இருக்கணுமா என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுங்க. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்க வேண்டும். நாம் தியானிக்க வேண்டும். நாம் தியானிக்கிற தியானம் வேத வசனமாக இருக்க வேண்டும். நாளைக்கு நம்முடைய தியானம் எதை நோக்கி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள்லாம் எதை நோக்கி தியானித்து கொண்டு இருக்கிறது? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு முன்பாக இப்படி உண்மையா இருப்போமானா, உத்தமனா இருப்போமானால் நமக்கு அவர் துணையா இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா நடந்து கொள்ளுவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். மறுபடியும் கர்த்தரை சோதரிப்பு கேட்ட வார்த்தை மனதுக்கு ஒருவர் ஜெபிக்கிறார். யாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா.